விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை காணலாம். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் வல்லம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அருகாவூர் மதுரா வேட்டைக்காரன் குடிசை கிராமத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் கே சுரேஷ்குமார் வரவேற்புடன் தலைமை நில அலுவலக பொறுப்பாளர் அவியூர் எம் செந்தில்குமார், விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆலகிராமம் பி முருகன், மயிலம் மற்றும் வல்லம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் எஸ் சந்திரசேகரன், வல்லம் ஒன்றிய தலைவர் ஏ ஏழுமலை, வல்லம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் எம் சதீஷ், வேட்டைக்காரன் குடிசை கிளை தலைவர் கே காளி, கிளை செயலாளர் பி நாகமணி இவர்களின் முன்னிலையில் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்களின் தலைமையில் கடந்த 19/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் 29வது ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடக்கத்தில் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்களின் தலைமையில் நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வல்லம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஆர் ஹரி, வேட்டைக்காரன் குடிசை கிளை தலைவர் இ பெருமாள், கிளை துணை செயலாளர் கே குமாரவேல், கிளை பொருளாளர் பி வீரமணி, கிளை இளைஞரணி செயலாளர் எம் பாண்டியன் மற்றும் எஸ் தனுஷ் அவர்களுக்கு கிளை ஐடி டீம் ஆக பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிர்வாகிகள் தங்கள் தேவைகளையும் ஆலோசனைகளையும் சங்கத்திற்கு தெரிவித்தனர். இதனையடுத்து சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்கள் பேசுகையில், விவசாயம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அடிமை அல்ல. இந்த விவசாய நிலம் எந்த அரசியல் கொடிக்கும் சொந்தம் அல்ல. அரசியல்வாதிகள் மேடையில் நிற்பார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்திற்கு பாடுபடுவோம், விவசாயிகளின் வாழ்வை உயர்த்துவோம் என்று அழகாக பேசுவார்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு விவசாயத்திற்கு என்ன தேவை என்று யாருக்கு தெரியும்? எந்த பருவத்தில் என்ன பயிர் செய்ய வேண்டும், எப்போது விதை விதைக்க வேண்டும், எப்போது நடவு செய்ய வேண்டும், மழை வந்தால் என்ன செய்ய வேண்டும், வறட்சி வந்தால் எப்படி சமாளிக்க வேண்டும், பூச்சி தாக்குதல் வந்தால் எப்படி பாதுகாக்க வேண்டும், எவ்வளவு உரம், எந்த ஊட்டச்சத்து, இது எல்லாம் அரசியல்வாதிக்கு தெரியுமா? இல்லை, இது ஒரு விவசாயிக்கு மட்டுமே தெரியும். ஆகையால் ஒரு விவசாயி அரசியலின் பின்னாடி சென்றால் அவன் வாழ்க்கையே பின்னோக்கி போகும். விவசாயி ஒன்றுபட்டால் அரசியல் நம்மை அணுக வேண்டிய நிலை வரும். இந்த மண்ணும் இந்த விவசாயமும் யாருக்கும் அடிமை அல்ல என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், உன்னுடைய வரலாற்றை நீ சொல்லவில்லை என்றால் இன்னொருவர் அவற்றை தவறாக திரித்து சொல்லிவிடுவார்கள் என்றும், எனவே உன்னுடைய அடையாளத்தை நீ காட்ட வேண்டும். எனது நோக்கம் எல்லாம் கிராமத்தில் உள்ள விவசாயிகள் வளர வேண்டும் என்று தெரிவித்தார். ஒரு நெல் சாகுபடினா எத்தனை நாளுக்கு முன்னாக உழவுனா அது பதப்பட்டோம்னா குறைஞ்சது 7 நாள் இருந்தால் அந்த பூமி பக்கப்படும். தண்ணியுடைய சேரும் தண்ணியும் ஒரே ஈவனாக டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சருக்கான அந்த நெல்லுக்கான விதை வேறு ஃப்ரீயா இறங்கும். எதுவுமே தெரியாத வாழ்க்கை எல்லாரும் அடிச்சு தள்ளிட்டு இந்த இந்தியாவுக்குள்ள இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் நான் செஞ்சிடுவேன், நாங்க வந்தா விவசாயத்தை பெருமளா உயர்த்துறோம்னா நடக்காது ராஜா. நாம 7 வருஷமா நடந்தா இருக்கிறோம். நீங்கள் அவர்கள் பின்னாடி எந்த செல்லுகிறீர்களோ நாம் விவசாயி பின்னாடி தான் போவோம். நாம் எந்த ஒரு அரசியல்வாதியின் பின்னாடி நீங்க படையெடுத்து போறீங்களோ நம்முடைய வாழ்க்கை பின்னோக்கி தான் போயிருக்கோம். அது உதாரணம் நீங்க பயிற்சி உங்க அப்பா காலத்துல இருந்து போட்டு பாருங்க, நீங்களே போட்டு பாருங்க ஒரு திட்டத்தை. இனி வரும் காலங்களில் நாம் நமக்கான அடையாளத்தை காட்ட வேண்டும். நாம் நமக்கான குரலை கொடுக்க வேண்டும். நம்முடைய கோரிக்கைகளை வலுவாக கிராமம் வரை கொண்டு வரணும். அதனால்தான் இந்த இயக்கம் ஏன் கொண்டு இருக்கிறது. துன்பத்தோடு துன்பம் கொண்டாச்சு, துக்கத்துக்கு தடமில்லை. இந்த சமூகம் முன்னேறணும், விவசாய சமூகத்தை முன்னேறி ஆகணும், அதுதான் இலக்கு. இதில் மாநில போராட்ட குழு தலைவர் திரு ஜே ஜானகிராமன், விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் எஸ் ரமேஷ், விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆர் முத்துகிருஷ்ணன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் எம் சம்பத், வல்லம் ஒன்றிய துணை செயலாளர் ஏ பார்த்திபன்,
மரக்காணம் ஒன்றிய செயலாளர் பி சிவா, வல்லம் ஒன்றிய பொறுப்பாளர் ஆர் குமாரசாமி, வல்லம் ஒன்றிய இளைஞர் அணி எம் சதீஷ், ஒலக்கூர் ஒன்றிய செயலாளர் ஏ சுரேஷ், செஞ்சி ஒன்றிய தலைவர் திரு கார்த்தி, விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஐடி விபி கோபிநாத், சிவனந்தல் கிளை செயலாளர் எஸ் ஏழுமலை, இந்திரசங்குப்பம் கிளை செயலாளர் ஜி பக்தவச்சலம், ஆட்டுப்பட்டி ஆர் ஏழுமலை மற்றும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சங்கத்தின் 29வது ஆலோசனை கூட்டம் கடந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி பிற்பகல் 3 மணி அளவில் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் முகையூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வி புதுப்பாளையம் கிராமத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. முகையூர் ஒன்றிய செயலாளர் பி ராமமூர்த்தி வரவேற்புடன் விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் எஸ் ரமேஷ், விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆர் முத்துகிருஷ்ணன், விழுப்புரம் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஆர் விக்னேஸ்வரன், முகையூர் ஒன்றிய தலைவர் ஜி சிவகுமார், வி புதுப்பாளையம் கிளை தலைவர் ஆர் பாலசுப்ரமணியம், செயலாளர் சி முருகன் இவர்களின் முன்னிலையில் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்களின் தலைமையில் நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் வி புதுப்பாளையம் கிளை பொறுப்பாளர் பே ஆறுமுகம், பீரங்கிபுரம் கிளை தலைவர் எம் ரவிக்குமார், பொருளாளர் எம் ரேணு, இளைஞரணி செயலாளர் எம் குமார், கண்டச்சிபுரம் கிளை தலைவர் கே தனபால், செயலாளர் கே சங்கர், சு பில்ரம்பட்டு கிளை தலைவர் ஆர் மணிகண்டன், கிளை செயலாளர் இ ராமச்சந்திரன், ஒட்டம்பட்டி கிளை தலைவர் பி செல்வம், கிளை செயலாளர் சி கிருஷ்ணமூர்த்தி, கிளை தலைவர் திரு சுப்பிரமணி, கிளை செயலாளர் ஆர் சி ஏழுமலை, இளைஞரணி செயலாளர் இ சரண்ராஜ், வீரபாண்டி கிளை செயலாளர் திரு ராஜேந்திரன், இளைஞரணி செயலாளர் மகேந்திரன், காங்கைனூர் கிளை செயலாளர் கே செந்தில்முருகன், கிளை பொறுப்பாளர் கே செங்கல்வராயன், பூண்டி கிளை தலைவர் எஸ் சக்திவேல், பீரங்கிபுரம் கிளை தலைவர் திரு இமான், கிளை செயலாளர் திரு சரவணன், மகளிர் கிளை தலைவர் ஜெயந்தி மற்றும் லதா ஆகியோர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிர்வாகிகள் தங்கள் தேவைகளையும் ஆலோசனைகளையும் சங்கத்திற்கு தெரிவித்தனர். இவர்களைத் தொடர்ந்து சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்கள் பேசுகையில், இந்நாட்டில் ஒவ்வொரு சமூகமும் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக ஒன்று கூடி சங்கங்களை அமைத்து தங்கள் உரிமைகளை போராடி வெல்கின்றன. ஆனால் நாட்டை உணவால் உயிர்ப்பிக்கும் விவசாயிகள் மட்டும் ஏன் இன்று ஒன்றாக சேர முடியாமல் இருக்கிறோம்? அதற்கான உண்மையான காரணத்தை நாம் தைரியமாக பேச வேண்டிய நேரம் இது. விவசாயிகள் சங்கம் என்று சொல்லிக்கொண்டு விவசாயிகளே இல்லாத சிலர் தங்களை தலைவன் என்றும் காவலன் என்றும் சொல்லிக்கொண்டு விவசாயிகளை ஒன்றிணைப்பதாக அல்ல, அரசியல்வாதிகளுக்கு சேவை செய்யவும் தங்கள் சொந்த சுயநலத்திற்காக விவசாயிகளை அடிமையாக வைத்திருக்கிறார்கள். இதனால்தான் இன்று விவசாயிகளுக்கு சங்கங்களின் மீது நம்பிக்கை இல்லாம போகிறது. இப்படி இருக்கும்போது நாம் எப்படி ஒன்று சேர முடியும்? இந்த போலி தலைவர்களை, இந்த வேடதாரிகளை தூக்கி எறியாமல் விவசாயியின் எதிர்காலம் எப்படி பாதுகாப்பாகும்? அந்த அடிமைத்தனத்தை முறியடிக்கவே, விவசாயிகளை நிலைநிறுத்தவே, விவசாயிகளுக்காக விவசாயிகளால் உருவான இந்த இயக்கம்தான் விவசாயிகள் முன்னேற்ற சங்கம். இன்று நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? இந்த ஆட்சி வந்தால் கடன் தள்ளுபடி கிடைக்குமா, அந்த ஆட்சி வந்தால் கடன் தள்ளுபடி கிடைக்குமா என்று ஆட்சியாளர்களிடம் அடிமைத்தனமாக இருக்கும் நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டார்கள். இந்நிலையை முறியடிக்கவே, அடிமைத்தனத்தை உடைக்கவே, அநியாயத்தை எதிர்க்கவே நடுநாட்டில் உருவான இயக்கம்தான் விவசாயிகள் முன்னேற்ற சங்கம். இன்று நான் இங்கே ஒரு கோரிக்கையோடு பேசவில்லை, ஒரு அழைப்போடு பேசுகிறேன். விவசாயத்தில் உள்ள ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு உண்மையான விவசாயியும் இந்த இயக்கத்தில் இணைய வேண்டும். இனி யாரிடமும் கையேந்தி கேட்க மாட்டோம். இனி யாரையும் நாம் மேல் ஏறி விளையாட விட மாட்டோம். உரிமை கேட்போம், நியாயம் பிடிப்போம், விவசாயியை தலை நிமிர்த்துவோம் என்று விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்கள் தெரிவித்தார். ஒவ்வொரு அமைப்புகளும் அவர்கள் வாழ்வாதாரம் உயரத்திற்கு ஒரு சங்கத்தை வைக்கிறாங்க, ஒற்றுமையா இருக்காங்க, குரல் கொடுக்குறாங்க, வென்றெடுக்கிறாங்க. பெரிய சமூகம் விவசாய சமூகம் ஏன் ஒன்றிணை முடியல? 69 இருந்து விவசாய சங்கங்கள் ஒன்று கிளம்பியது. அதில் ஒருவர் இருவர் மட்டும்தான் விவசாயிகள், பிறரெல்லாம் விவசாயிகள் அல்ல. அதனால்தான் நம்முடைய நம்பிக்கை குறைந்து விட்டது.
விவசாய சங்கங்கள் முன்பாக இந்த சங்கம்லாம் எப்படி இருக்கிறாங்க? விவசாயிகளை ஒன்று கூட்டி அரசியல்வாதிகளை அடிமை வைத்திருக்கிறார்களா? எப்படி நாங்கள் ஒன்று சேர முடியும்? இவர்கள் பெரிய பெரிய கூட்டத்தை கட்டி தன்னுடைய வளர்ச்சிக்காக விவசாய சமூகத்தை அடிமைப்படுத்தியுள்ளார்கள். ஆக அத்தனை பேரும் துண்டு தூளாக குப்பையை தூக்கி கடாச்சி விட்டு விவசாய முன்னேற்ற சங்கம் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் விவசாயிகள் ஆகிய விவசாயி பொறுப்புகள் நீங்கள் உண்மைகளை பேச வேண்டும், நேர்மைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இதன் சங்கத்துடைய நோக்கமாக கொண்டு வருவோம். நான் பிறந்ததுல இருந்தே விவசாயம் தான். விவசாயம் சார்ந்த பிரச்சனை தெரியும். எந்தெந்த சீசன்ல எந்தெந்த பயிர் செய்தால் லாபம் வரும் என்பது தெரியும். அப்ப நான் விவசாய சங்கத்தை நடத்துறதுக்கு அத்தனை தகுதி உள்ளதா இல்லையா? உங்களுக்கான பிரச்சனை சொல்லக்கூடிய ஆளுமை இருக்குன்னா இல்லையா? அதனாலதான் நம்பி இத்தனை பொறுப்பாளர்கள் உருவாகினது. இந்த விவசாய பெருங்குடிகள், இந்த விவசாய பெருங்குடிகள் வெளிச்சத்தை கொண்டாடினால் உங்களை போல ஒரு நாளும் இளைஞர்கள் சேர்ந்து குரல் கொடுத்தால் மட்டும்தான் விவசாயத்துறை உயரும் என்பது. இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆலகிராமம் பி முருகன், முகையூர் ஒன்றிய துணைத் தலைவர் ஆர் செந்தில்குமார், முகையூர் ஒன்றிய இளைஞரணி தலைவர் எம் குபேந்திரன், முகையூர் ஒன்றிய செய்தி தொடர்பாளர் ஏ தமிழ்வேல், முகையூர் ஒன்றிய அவைத்தலைவர் கே முருகன், முகையூர் ஒன்றிய துணை செயலாளர் ஏ முருகன், காணை ஒன்றிய செயலாளர் ஏ சக்திவேல், செஞ்சி ஒன்றிய தலைவர் ஆர் கார்த்திகேயன், விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் கே சுரேஷ் மற்றும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்திற்கான செய்தியாளர் கீழ்மாம்பட்டு எஸ் கோவிந்தன்.